அந்த பார்ட்டி கிளப்பின் வெளிச்சமும் காதை செவிடாக்கும் இசையும் அர்ஜுனுக்கு பழகிய ஒன்றுதான். ஆனால் அன்று அவன் குடித்த மதுவில் ஏதோ ஒரு கூடுதல் போதை இருந்தது. நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாடிய அந்த இரவு அவன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவன் துளியும் நினைக்கவில்லை. மச்சான் அர்ஜுன், அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்டா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் என்ஜாய் பண்ணு என்று நண்பர்கள் கொடுத்த ஷாட்ஸ் ஒவ்வொன்றும் அவன் மூளையை மழுங்கடிக்க செய்தன. மறுநாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் அர்ஜுனின் கண்களை உறுத்தியது. தலை பாரமாக இருந்தது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அது அவன் அறை இல்லை, ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் அறை. மெல்ல திரும்பி பார்த்தவன் உறைந்து போனான். அருகில் ஒரு பெண். போர்வைக்கு அடியில் இருவரும் ஆடைகளின்றி இருந்த கோலம் கடந்த இரவில் என்ன நடந்திருக்கும் என்பதை அவனுக்கு போட்டு உடைத்தது. அர்ஜுனின் இதய துடிப்பு எகிரியது. கடவுளே, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், நான் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணேன்? அவனுக்கு எதுவுமே நினைவில்லை. மதுவின் மயக்கத்தில் யாரோ ஒரு தெரியாத பெண்ணுடன் தன் வாழ்க்கையையே பணயம் வைத்து விட்டோமே என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. அந்த பெண் இன்னும் எழுந்திருக்கவில்லை. அவளது முகம் சரியாக தெரியவில்லை. பதற்றத்தில் தன் ஆடைகளை வாரி சுருட்டிக்கொண்டு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி வந்தான். அர்ஜுன் ஒரு நடுத்தர வர்க்கத்து பையன். தனது கடின உழைப்பால் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறான். தொழில் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. அவன் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். அடுத்த வாரம் அவனுக்கு திருமணம். அதுவும் அவன் சிறு வயதிலிருந்தே நேசித்த அவனது சொந்த அத்தை மகள் மீராவுடன். இரு வீட்டார் சம்மதத்துடன் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் என்றாலும் அர்ஜுனுக்கு மீரா மேல் அளவற்ற அன்பு உண்டு. ஆனால் இன்று காலை நடந்த அந்த சம்பவம் அவன் மனசாட்சியை வாட்டியது. அந்த பெண் யார்? அவள் ஏன் என்னுடன் இருந்தாள்? இது வெறும் தற்செயலா அல்லது ஏதேனும் சதியா? அர்ஜுன் அந்த அறையை விட்டு வெளியேறிய போது அவனுக்கு தெரியாது, அவன் எதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறானோ அதுதான் அவனது நிழலாக பின்தொடரப் போகிறது என்று. திருமண மண்டபம் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. நாதஸ்வர இசை ஒருபுறம் மங்கலமாக ஒலித்தாலும் அர்ஜுனின் காதுகளில் அது மரண ஓலமாகவே கேட்டது. பட்டுவேட்டி சட்டையில் மாப்பிள்ளையாக நின்றாலும் அவன் உள்ளம் ஒரு குற்றவாளியின் கூண்டில் அடைபட்டிருந்தது. அந்த ஒரு இரவு மதுவின் மயக்கத்தில் நடந்த அந்த தவறு அவன் கௌரவத்தையும் மீராவின் மேல் வைத்திருந்த காதலையும் சுட்டரித்துக் கொண்டிருந்தது. ரிசப்ஷன் மேலையில் மீரா தேவதையாய் நின்றிருந்தாள். அர்ஜுனின் அத்தை மகள். சிறு வயதிலிருந்தே அர்ஜுனை தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்காதவள். அவளது சிரிப்பு இன்று அர்ஜுனுக்கு முள்ளாய் குத்தியது. என்ன அர்ஜுன், முகம் ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கியா? மீரா மெல்ல அவன் கையை பற்றி கேட்க அர்ஜுன் சட்டென்று கையை இழுத்து கொண்டான். அந்த தீண்டல் அவனுக்கு தீயாய் சுட்டது. மேடையை விட்டு கீழே இறங்கியதும் அர்ஜுன் மீராவை தனியாக அழைத்தான். மீரா, ஒரு நிமிஷம் இங்க வா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். யாரும் இல்லாத அந்த அறையில் அர்ஜுன் தரையை பார்த்தபடி நின்றான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அர்ஜுன், மீரா, என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். போன வாரம் அந்த பார்ட்டியில தெரியாம ஒரு பொண்ணு கூட அவனால பேச்சை தொடர முடியாமல் தொண்டை அடைத்தது. மீரா, என்ன சொல்ற அர்ஜுன்? நீ என்ன லூசா? அடுத்த அரை மணி நேரத்துல முகூர்த்தம், இப்ப வந்து இதையெல்லாம்? அர்ஜுன், உண்மைதான் மீரா, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. ஆனா உன்கிட்ட மறைச்சிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட என் மனசாட்சி ஒத்துக்கல. நான் தகுதியற்றவன் மீரா. இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலாம். நீ என்ன வேணா தண்டனை கொடு. மீரா அப்படியே சுவரில் சாய்ந்தாள். கண்கள் குளமானது. வெளியே மேளச்சத்தம் கேட்கிறது. சொந்தங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். மீரா கரகரப்பான குரலில், இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன பண்ண சொல்ற? எங்க அப்பா அம்மா மானம் என்ன ஆகிறது? என் வாழ்க்கை என்ன ஆகிறது? நீ உண்மைய சொல்லிட்ட, ஆனா என் நிம்மதிய மொத்தமா பறிச்சிட்டியே அர்ஜுன். இப்போ இந்த நிமிஷம் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா வேற வழி இல்ல. ஊருக்காகவும் பெத்தவங்களுக்காகவும் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா அர்ஜுன், இனி உன் மீரா உனக்கு கிடைக்க மாட்டா. முகூர்த்த நேரம் வந்தது. அர்ஜுன் நடுங்கும் கைகளுடன் மீராவின் கழுத்தில் தாலி கட்டினான். கெட்டி மேளம் முழங்கியது. அட்சதை தூவப்பட்டது.
ஆனால் இருவர் மனதிலும் மங்களமில்லை. மீராவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அல்ல, அது அர்ஜுன் இழைத்த துரோகத்தின் வடு. தாலி கட்டிய அர்ஜுனை பார்க்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. அர்ஜுன் நினைத்தான், உண்மையை சொல்லிட்டா மனசில் லேசாயிடும்னு நினைச்சேன், ஆனா இப்போதான் நரகம் ஆரம்பிச்சிருக்கு. முதலிரவு அறை மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் மனம் அர்ஜுனுக்கு மூச்சடைக்கச் செய்தது. பால் சொம்புடன் உள்ளே வந்த மீராவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. கதவை சாத்திய அர்ஜுன் தயக்கத்துடன் அவள் அருகே சென்றான். அர்ஜுன், மீரா, ப்ளீஸ் என்ன பாரு. நான் செஞ்சது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது தெரியாம நடந்த ஒரு விபத்து. உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்ல. அர்ஜுன் அவள் கையை பிடிக்க முயல, மீரா ஒரு மின்சாரம் தாக்கியது போல கையை உதறினாள். அவள் கண்களில் கனல் தெரித்தது. தொடாதே அர்ஜுன், அந்த அசிங்கமான கையை வச்சு என் மேல படாத. உனக்கு தெரியாம நடந்த விபத்தா? ஒரு பொண்ணு கூட ஒன்னா படுத்துட்டு விடிஞ்சதும் அது விபத்துன்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? எனக்கு உன் மேல இருந்த மரியாதை எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல செத்து போச்சு. அர்ஜுன் கண்கலங்கியபடி, மீரா, எனக்கு உன் கூட ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னு எவ்வளவோ ஆசை இருந்துச்சு. நாம சின்ன வயசுல இருந்தே பழகினவங்க. என்ன உனக்கு தெரியாதா? தெரியும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நீ ஒரு அந்நியன். இந்த உலகத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் உன் கூட இந்த வீட்ல இருப்பேன். ஆனா இந்த 4 செவத்துக்குள்ள நமக்கிடையே எதுவுமே இருக்காது. உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. இதுதான் உனக்கான தண்டனை. மீரா தரையில் படுக்கையை விரித்து படுத்துக்கொண்டாள். அர்ஜுன் அந்த பூக்கள் நிறைந்த கட்டிலில் ஒரு குற்றவாளியைப் போல தனிமையில் அமர்ந்திருந்தான். மறுநாள் காலை விடிந்தது. அர்ஜுன் எப்படியாவது மீராவின் மனதை மாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டான். அவள் எதை கேட்டாலும் எதை செய்தாலும் முகம் சுளிக்காமல் அவளுக்காகவே மாறத் தொடங்கினான். அர்ஜுன் அம்மா, என்னப்பா அர்ஜுன், மீராவுக்கு பிடித்ததுன்னு பார்த்து பார்த்து செய்ற? அர்ஜுன், அவளுக்கு எது பிடிக்குமோ அதுதாம்மா இனி எனக்கும் பிடிக்கும். மீரா இல்லாம இந்த வீட்ல எதுவுமே கிடையாது. அவன் ஒரு புது கார் வாங்கினான். அதன் ஆர்சி புக்கில் உரிமையாளர் பெயரில் மீரா அர்ஜுன் என்றுதான் கொடுத்தான். புது பிசினஸ் கான்ட்ராக்ட் கையெழுத்திடும் போதும் மீராவின் பெயரிலேயே தொடங்கினான். மீரா, இது உனக்காக வாங்கின கார் சாவி. இதோ பார், உன் பேருதான் முதல்ல இருக்கு. மீரா அந்த சாவியை ஒரு அலட்சியத்துடன் மேசையில் வைத்தாள். மீரா, இதையெல்லாம் பார்த்து நான் மயங்கிடுவேன்னு நினைக்கிறியா அர்ஜுன்? நீ என் பேர்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுத்தாலும் அந்த ஒரு ராத்திரி செஞ்ச தப்பை என்னால மறக்க முடியாது. உன் அன்பு இப்போ எனக்கு ஒரு டாக்ஸிக் பிடிவாதம் மாதிரிதான் தெரியுது. அர்ஜுன் ஆவேசமாக, மீரா, நான் விழுந்து விழுந்து உன்னை கவனிக்கிறது உனக்கு தெரியலையா? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன ஒரு தரம் மன்னிச்சிடு. மீரா, மன்னிப்புங்கிறது வார்த்தை இல்ல அர்ஜுன், அது ஒரு உணர்வு. அது எனக்கு வரமாட்டேங்குது. நீ எவ்வளவு அன்ப காட்டினாலும் அதுக்கு பின்னாடி அந்த அசிங்கமான முகம்தான் எனக்கு தெரியுது. அர்ஜுன் மனம் உடைந்தான். அவன் காட்டும் அதீத அன்பு மீராவை நெரிக்கத் தொடங்கியது. அவன் அவளை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாப்பதும் அவள் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதும் அவளுக்கு ஒருவிதமான பாரமாக இருந்தது. யார் பார்த்தாலும் அர்ஜுன் ஒரு சிறந்த கணவன் போல தெரிந்தான். ஆனால் மீராவின் முன்னால் அவன் ஒரு தோல்வியடைந்த காதலமாகவே நின்றான். அர்ஜுனின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருந்தது. அடுத்த கட்டத்திற்கு நகர பெரிய முதலீடு தேவைப்பட்டது. பல மாத போராட்டத்திற்கு பிறகு ஒரு முன்னணி இன்வெஸ்டர் அவனது ப்ராஜெக்டை கவனிக்க சம்மதித்திருந்தார். சார், அந்த பெரிய விசி கம்பெனியோட சிஇஓ இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வராங்க. அவங்க ஓகே சொன்னா நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போயிடும் என்று அவனது மேனேஜர் உற்சாகமாக கத்தினான். அர்ஜுன் தன் சட்டையை சரி செய்து கொண்டான். மீராவிடம் இன்று காலை கூட ஒரு சின்ன புன்னகையை பெற முடியாமல் வந்த வருத்தம் அவன் முகத்தில் இருந்தது. ஆனாலும் தொழிலில் அவன் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. ஒரு சொகுசு கார் ஒரு ஆபீஸ் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அந்த பெண்ணின் நடை, உடை, பாவனை எல்லாமே அதிகாரத்தை காட்டியது. கருப்பு நிற பிசினஸ் சூட்டில் கண்களில் கூலிங் கிளாஸ் அணிந்து கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள். அர்ஜுன் தன் கேபினில் அவளுக்காக காத்திருந்தான். கதவு திறக்கப்பட்டது. குட் மார்னிங் மிஸ்டர் அர்ஜுன், ஐ எம் மாயா என்று கைகுலுக்க நீட்டினாள். அந்த குரலை கேட்டதும் அர்ஜுனன் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது. மெல்ல தலையை நிமிர்த்து பார்த்தவனுக்கு மூச்சு நின்றது. அதே முகம், அதே கண்கள். அன்று காலையில் அந்த ஹோட்டல் அறையில் போர்வைக்கு அடியில் அவன் பார்த்த அதே பெண். அர்ஜுனன் கைகள் நடுங்கின. இதய துடிப்பு சத்தமாக தெரிந்தது. அர்ஜுன் மனதிற்குள், கடவுளே, இவளா? இவள் எப்படி இவ்வளவு பெரிய இன்வெஸ்டரானா? இவள் என்னை அடையாளம் கண்டு கொண்டால் என் வாழ்க்கை, என் மீரா எல்லாமே முடிந்தது.
ஆனால் மாயாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவள் அர்ஜுனை ஒரு அந்நியனை பார்ப்பது போலவே பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு துளி கூட அந்த இரவு பற்றிய ஞாபகம் தெரியவில்லை. மாயா, மிஸ்டர் அர்ஜுன், ஆர் யூ ஓகே? கை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ பேய பார்த்த மாதிரி பாக்குறீங்க? சிறு புன்னகையுடன் கேட்டாள். அர்ஜுன் சுதாரித்துக் கொண்டு கையை நீட்டினான். அவள் கையை தொட்டபோது அந்த தொடுதல் அவனுக்கு பழைய நினைவுகளை கிளப்பியது. அர்ஜுன், சாரி மேம், கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். வெல்கம் டு அவர் ஆஃபீஸ். அடுத்த 1 மணி நேரம் மாயா பிசினஸ் பற்றி மட்டுமே பேசினாள். டேட்டா, கிராஃப், லாபம் இதிலேயே அவளது கவனம் இருந்தது. அர்ஜுனுக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. இவளுக்கு உண்மையிலேயே என்னை அடையாளம் தெரியலையா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? மீட்டிங் முடிந்ததும் மாயா கிளம்ப தயாரானாள். மாயா, உங்க ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அர்ஜுன். நாம பார்ட்னர்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நைட் ஒரு பிசினஸ் டின்னர் இருக்கு, அங்க மீட் பண்ணலாம். பை த வே, உங்க ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் எங்கன்னு ஞாபகம் வரல. எனிவே, see you. அவள் சொல்லிவிட்டு சென்ற அந்த ஒரு வரி அர்ஜுனன் வயிற்றில் புளியை கரைத்தது. இரவு அர்ஜுன் வீட்டுக்கு சென்றபோது மீரா வழக்கம் போல அவனை கண்டுகொள்ளாமல் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன், மீரா, இன்னைக்கு என் கம்பெனிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்தாங்க. அவங்க ஓகே சொன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும். மீரா புத்தகத்திலிருந்து தலை நிமிராமல், கஷ்டம் தீரலாம் அர்ஜுன், ஆனா அருவருப்பு தீருமா? பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்காத. அர்ஜுன் அமைதியாக நின்றான். அவனுக்கு புரியவில்லை. மீராவிடம் உண்மையை சொன்னது அவன் செய்த மிகப்பெரிய தவறா, அல்லது இப்போது மாயாவிடம் உண்மையை சொல்லாமல் மறைப்பது இன்னொரு தவறா? அர்ஜுனின் ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்காக மாயா ஏற்பாடு செய்திருந்த அந்த பார்ட்டி ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. அர்ஜுன் மிகவும் பதற்றமாக இருந்தான். ஒரு புறம் மாயா, அவனது ரகசியத்தின் சாட்சி, மறுபுறம் மீரா, அவனது வாழ்க்கையின் ஆதாரம். அர்ஜுன் மீராவை இந்த பார்ட்டிக்கு அழைக்கவில்லை. ஆனால் குடும்ப கௌரவத்திற்காக அர்ஜுனின் அம்மாதான் மீராவை வற்புறுத்தி அனுப்பி வைத்தார். அர்ஜுன் மாயாவிடம் பிசினஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது வாசலில் மீரா நுழைந்தாள். அடர் நீல நிற புடவையில் ஒரு தேவதையைப் போல தெரிந்தாள். ஆனால் அவள் முகத்தில் அர்ஜுன் மீதான அந்த பழைய கோபம் மறைந்திருக்கவில்லை. அர்ஜுனுக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அர்ஜுன் பதற்றத்துடன், மீரா, நீ எப்படிங்க? மீரா அலட்சியமாக, அத்தைதான் வர சொன்னாங்க. உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு என்னை அறிமுகப்படுத்த வேண்டாமா? ஏதோ நான் வரது உனக்கு பிடிக்காத மாதிரி கேக்குற. அப்போது பின்னாலிருந்து மாயா வந்தாள். ஹே அர்ஜுன், ஹூ இஸ் திஸ் பியூட்டிஃபுல் லேடி? அர்ஜுனின் தொண்டை வறண்டது. 2 வெடிகுண்டுகளுக்கு நடுவில் நிற்பது போல உணர்ந்தான். அர்ஜுன், மாயா, இது என் வைஃப் மீரா. மீரா, இவங்கதான் மாயா, நம்ம கம்பெனியோட மெயின் இன்வெஸ்டர். மாயா மலர்ச்சியுடன் கையை நீட்டினாள். வாவ், அர்ஜுன் இவ்வளவு அழகான வைஃப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. ஹலோ மீரா, நைஸ் டு மீட் யூ. மீரா புன்னகையுடன், ஹலோ மாயா, அர்ஜுன் உங்க பிசினஸ் பத்தி சொன்னாரு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹிம். மாயா, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அர்ஜுன் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஆனா ரொம்ப சீரியஸ் டைப். ஆபீஸ்ல கூட எப்பவும் ஒரு மாதிரி பயந்தே இருப்பார். ஏன் மீரா, வீட்லயும் இவர் இப்படிதான் அமைதியா இருப்பாரா? மீரா ஒரு கணம் அர்ஜுனை பார்த்துவிட்டு மாயாவிடம் திரும்பினாள். இல்ல மாயா, அவருக்கு தப்பு செஞ்சா பயம் வரும், மத்தபடி வேற எதுவும் இல்லை. அந்த வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை ஈட்டியால் குத்தியது. மூவரும் ஒரு மேஜையில் அமர்ந்தனர். மாயா மிகவும் சகஜமாக பேசத் தொடங்கினாள். தெரியுமா மீரா, நான் அர்ஜுனை பார்த்த முதல் நாளே ஏதோ ஒரு பழைய பழக்கம் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. மேபி போன ஜென்மத்துல நாங்க தெரிஞ்சவங்களா இருப்போம் போல. சிரித்தபடி சொன்னாள். அர்ஜுன் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸ் நடுங்கியது. அவன் நெற்றியில் வேர்வை துளிர்த்தது. அப்படியா? அர்ஜுனுக்கு புது மனுஷங்க கூட சீக்கிரம் பழக்கமாகாது. ஆனா உங்களை கண்டதும் அவருக்கு ஒரு ஷாக் இருந்தது உண்மைதான். உண்மையாவா அர்ஜுன்? நீங்க இவ்வளவு வேர்க்கிறீங்க? ஏசி கம்மியா இருக்கா? இல்ல மாயா, அது கிரவுட் அதிகமா இருக்கா, அதான். மாயா மீராவின் கையை பற்றினாள். மீரா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? எனக்கு சென்னையில அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. வீக்கெண்ட்ல நாம ஷாப்பிங் போலாம். மீரா, கண்டிப்பா மாயா, அர்ஜுன் கூட இருந்தா எப்பவும் பிசினஸ் பத்தியே பேசி போர் அடிக்கும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கும் பிடிக்கும். இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க அர்ஜுனுக்கு திக் திக் என்று இருந்தது. அந்த பெண் ஒரு அப்பாவி போல மீராவிடம் பேசுகிறாள். மீராவோ எதையும் அறியாமல் அவளிடம் சகஜமாக பழகுகிறாள்.
ஒருவேளை மாயாவிற்கு திடீரென்று அந்த இரவு ஞாபகம் வந்துவிட்டால், அல்லது மீரா ஏதாவது ஒரு கேள்வியில் மாயாவை சிக்க வைத்து உண்மையை கண்டுபிடித்து விட்டால்? அர்ஜுன் ஒரு உயிரற்ற பொம்மையைப் போல அங்கு அமர்ந்திருந்தான். அவனது நிம்மதி ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. மழைக்கால இரவு. ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்று அறையில் இருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது. அர்ஜுன் படுக்கையில் அமர்ந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவனது சிந்தனை முழுவதும் மாயாவை பற்றியும் அவள் மீராவுடன் வளர்த்து கொள்ளும் நட்பை பற்றியுமே இருந்தது. திடீரென்று அறையில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். மீரா இன்று வழக்கத்திற்கு மாறாக மெல்லிய சந்தன நிற புடவையில் கலைந்த கூந்தலுடன் அவன் அருகில் வந்து நின்றாள். அவள் கண்களில் அந்த பழைய கோபமில்லை, ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. அர்ஜுன் ஆச்சரியமாக பார்த்தான். மெல்ல அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் கையை தன் மென்மையான விரல்களால் பற்றினாள். மீரா தாழ்ந்த குரலில், அர்ஜுன், நாம ஏன் இப்படி ஒருத்தர் சித்திரவதை பண்ணிக்கணும்? எனக்கு தெரியும், அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு நீ திரும்ப திரும்ப சொல்ற. என் மனசு அதை ஏத்துக்க மறுத்தாலும் உன் அன்பு, நீ எனக்காக காட்டுற அக்கறை, அதை என்னால புறக்கணிக்க முடியல. அர்ஜுன் பேச்சற்று போனான். அவன் எத்தனையோ நாட்களாக எதிர்பார்த்த தருணம் இது. மீரா, உன் காதலுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக நான் உன்னை மன்னிக்க முயற்சி பண்றேன் அர்ஜுன். அந்த ஒரு கசப்பான இரவை மறந்துட்டு நாம புதுசா ஆரம்பிக்கலாமா? அவள் மெல்ல அவன் தோளில் தலை சாய்த்தாள். அவளது அருகாமை, அவளது வாசம் அர்ஜுனை நிலைதடுமாறச் செய்தது. அவள் கைகள் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தன. இது ஒரு அழகான காதல் தருணம். மீரா அவனை நெருங்க நெருங்க அர்ஜுனின் மனக்கண்ணில் மாயாவின் முகம் வந்து போனது. இப்போது மீராவிடம் நெருக்கமாக இருந்தால் அது அவளுக்கு செய்யும் இன்னொரு துரோகமாகிவிடுமோ? மாயாதான் அந்த பெண் என்று தெரிந்தால் மீரா இதைவிட பல மடங்கு உடைந்து போவாளே என்ற பயம் அவனது உணர்ச்சிகளை கட்டி போட்டது. அவனது உடல் விரைப்பானது. மீரா அவனது முகத்தை ஏந்தி அவன் கண்களை பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு பெண்மைக்கே உரிய அழைப்பு இருந்தது. ஆனால் அர்ஜுன் அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான். அவள் அவனை முத்தமிட முயன்றபோது அர்ஜுன் மெல்ல அவளை தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். அர்ஜுன் தட்டு தடுமாறி, மீரா, வேணா, இப்ப வேணா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என் மனசு சரியில்லை. மீரா அப்படியே உறைந்து போனாள். அவளது கைகள் காற்றில் அனாதையாய் நின்றன. இவ்வளவு தூரம் இறங்கி வந்த அவளுக்கு இந்த நிராகரிப்பு ஒரு பேரிடியாக இருந்தது. அவளது கண்கள் சிவந்தன. மீரா நடுங்கும் குரலில், டைம் வேணுமா? என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பின்னாடி சுத்துனது யாரு? இப்போ நானே வரும்போது ஏன் விலகி போற? ஓ, புரிஞ்சிருச்சு அர்ஜுன். மீரா, நான் சொல்றத கேளு. இல்ல, எனக்கு புரியுது. அந்த ஒரு ராத்திரி நீ ஒரு பொண்ணு கூட இருந்தியே, அந்த நினைவு இன்னும் உன் மனசுல இருக்கு இல்லையா? அவளை நடிச்சிட்டு இருக்கிற உனக்கு இப்போ என் தொடுதல் பிடிக்கல. அந்த பொண்ணு கொடுத்த சந்தோஷம் நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அர்ஜுன், மீரா, என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீரா, வேற என்ன அர்ஜுன்? ஒரு புருஷனா என்கிட்ட வரதுக்கு உனக்கு என்ன தடை? நீ இன்னும் அவளையேதான் நினைச்சிட்டு இருக்க. போதும் அர்ஜுன், இனிமே நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன். உன்னோட அந்த ஞாபகங்களோடவே நீ வாழ்ந்துக்கோ. மீரா கோபத்துடனும் அழுகையுடனும் போர்வையை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் போய் விழுந்தாள். அர்ஜுன் எத்தனையோ முறை மாயாதான் அந்த பெண் என்று சொல்ல நினைத்தான். ஆனால் பயம் அவன் நாவை அடக்கியது. இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி இப்போது இன்னும் பல மைல்கள் தூரம் தள்ளி போய்விட்டது. அர்ஜுன் அலுவலகத்தில் ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மாயா உள்ளே வந்தாள். வழக்கமான அந்த அதிகார தோரணை இன்று அவளிடம் சற்று குறைவாகவே இருந்தது. முகம் கொஞ்சம் விளிரி போய் காணப்பட்டது. மாயா, அர்ஜுன், அந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே மாயா நிலைகுலைந்தாள். கண்கள் செருக அப்படியே சரிந்தவளை அர்ஜுன் ஓடிச் சென்று தாங்கி பிடித்தான். அர்ஜுன், மாயா, மாயா, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது தண்ணி கொண்டு வாங்க. அவளை தன் மடியில் கிடத்தி அவள் முகத்தில் தண்ணீர் தெளிக்க முயன்றபோது அறையின் கதவு திறக்கப்பட்டது. வாசலில் மீரா நின்றிருந்தாள். அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். மாயா அவன் மடியில் கிடக்கிறாள். அவன் அவளது கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காட்சி எந்த ஒரு மனைவிக்கும் கோபத்தை வரவழைக்கும். ஆனால் மீராவிடம் கோபமில்லை, பதட்டம்தான் இருந்தது. மீரா, ஐயோ, மாயாவுக்கு என்னாச்சு அர்ஜுன்? ஏன் இப்படி மயங்கி விழுந்தாங்க?
மீரா துளியும் சந்தேகப்படாமல் மாயாவின் கைகளை தேய்த்துவிடத் தொடங்கினாள். அர்ஜுன் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போனான். என் மேல் இவ்வளவு பெரிய துரோகத்தை சுமந்து கொண்டு நிற்கிறேன், ஆனால் இவள் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி பதறுவாள் என்று அவன் மனம் அலறியது. சிறிது நேரத்தில் மாயா கண்விழித்தாள். மாயா, சாரி, காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல, அதான் பிளட் பிரஷர் குறைஞ்சிடுச்சு போல. தேங்க்ஸ் அர்ஜுன். தேங்க்ஸ் மீரா. நீங்க எப்ப வந்தீங்க? மீரா, இப்பதான் வந்தேன் மாயா. உடம்ப கவனிச்சுக்கோங்க. பிசினஸ் முக்கியம்தான், ஆனா உயிர் அதை விட முக்கியம். மாயா மெல்ல சிரித்துவிட்டு, அர்ஜுன், மீதி நாளைக்கு பேசலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். மாயா சென்றதும் அறைக்குள் ஒரு அமைதி நிலவியது. அர்ஜுன் மீராவை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டான். அர்ஜுன், மீரா, நீ எதுக்காக இங்க வந்த? நான் மாயாவை தாங்கி பிடிச்சது. மீரா அவனை இடைமறித்தாள். அவளது முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. அத நீ சொல்ல வேண்டியதில்ல அர்ஜுன். ஒரு பொண்ணு மயங்கி விழும்போது அவளை காப்பாத்துறது மனுஷத்தன்மை. அதுக்காக நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். நான் வந்த விஷயம் வேற. அவள் தன் பையிலிருந்து ஒரு சின்ன குங்குமச்சிமிழை எடுத்தாள். மீரா, இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போனேன். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற இந்த விரிசல் சீக்கிரம் மறையணும்னு வேண்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளால நம்ம வாழ்க்கை சிதைஞ்சிடக் கூடாதுன்னு கடவுள்கிட்ட கேட்டேன். அவள் மெல்ல அர்ஜுனின் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டாள். நாம பழையபடி வாழணும் அர்ஜுன், அதுதான் எனக்கும் ஆசை. அவள் சொல்லிவிட்டு செல்ல அர்ஜுன் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றான். மீரா வைத்த குங்குமம் அவனுக்கு ஒரு கவசமாக தெரியவில்லை, மாறாக ஒரு நெருப்பாக தெரிந்தது. மீரா, நீ யாருக்காக கோயில்ல வேணினாயோ அவள்தான் இப்போ உனக்கு தோழியாக இருக்கா. அவளைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மடியில் தாங்கி பிடிச்சிருந்தேன். மாயாதான் அந்த பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சா இப்போ என் நெத்தில வச்ச குங்குமத்தை நீயே அழிச்சிடுவியே. உண்மையை சொன்னால் மீராவின் நட்பு உடையும், அவளது நம்பிக்கை சிதறும். உண்மையை சொல்லாவிட்டால் ஒவ்வொரு நொடியும் இந்த டாக்ஸிக் ரகசியம் அவனை கொன்று தின்னும். அர்ஜுன் ஒரு பெரிய சுழலில் சிக்கிக் கொண்டான். அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது வீடே நிசப்தமாக கிடந்தது. ஹாலில் மீராவும் மாயாவும் அமர்ந்திருந்தனர். மாயாவின் கண்கள் அழுது வீங்கியிருந்தன. மீரா அவளது கைகளை இறுக பற்றியபடி ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாள். அர்ஜுனின் அடிவயிற்றில் பயம் கவ்வியது. ஒருவேளை மாயா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாளோ? அவன் கால்கள் நடுங்க மெல்ல அவர்கள் அருகில் சென்றான். அர்ஜுன், என்னாச்சு? மாயா ஏன் இங்க? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? மீரா தலை நிமிர்ந்து அர்ஜுனை பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. மீரா, அர்ஜுன், மாயா ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அர்ஜுனுக்கு தலை சுற்றியது. சுவரை பிடித்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். மாயா விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். மாயா, என் வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அர்ஜுன். இது தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாங்க. பிசினஸ், கௌரவம் எல்லாமே போயிடும். ஆனா இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? இந்த தப்புக்கு காரணமானவன் யாருன்னே எனக்கு தெரியாது மீரா. இப்போ இந்த விபரீதம் என் வயித்துல வளருது. நான் என்ன பண்ணுவேன்? மாயா மீராவின் மடியில் விழுந்து கதறினாள். மீராவின் முகம் மெல்ல கல்லாக மாறியது. மீரா, மாயா, நிதானமா யோசிச்சு சொல்லு. அது எந்த கிளப்? என்னைக்கு நடந்தது? மாயா, அது தி ஆயில் கிளப். போன மாசம் 15ஆம் தேதி. மாயா சொன்ன அந்த தேதியும் கிளப் பெயரும் அர்ஜுனின் காதுகளில் இடி போல இறங்கின. அதுதான் அர்ஜுன் மீராவிடம் சொன்ன அதே தேதி, அதே கிளப். மீரா மெல்ல அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். அர்ஜுனின் முகம் விளறி வேர்த்து கொட்டியது. அவனது மௌனமே அவன் குற்றவாளி என்பதை உரக்க சொன்னது. மீராவுக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. அர்ஜுன் அன்னைக்கு சொன்ன அந்த தெரியாத பெண் மாயாதான். மாயாவை சிதைத்த அந்த மிருகம் தன் கணவன் அர்ஜுன் தான். மீராவுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது? மாயாவுக்கு இதை சொல்வாளா? அர்ஜுனின் நிலை என்ன? தெரிந்து கொள்ள அடுத்த பாகம் வரை காத்திருக்கவும்.